Welcome to Sunday Jam. Hi குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, சரி. இன்னைக்கு சண்டே ஜாம் நிகழ்ச்சி எல்லாரும் ஆர்வமாக இருந்தீங்களா? ஓகேவா குட்டீஸ்? சரி, சண்டே ஜாம் நிகழ்ச்சி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். என்ன பண்ணணும் சாம்? ப்ரேயர் பண்ணணும். ஓகே, கரெக்டாக சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? அண்ணே ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? ப்ரே பண்ணணும்னா என்ன பண்ணணும்? எல்லாரும் நேராக முழங்கால் போட்டுக்கணும், கண்ணை முடிக்கணும், கை கூப்பிக்கோங்க. சாம் நீயும் பண்ணு, அப்போ தான் உன்னை பார்த்து பிள்ளைங்களாம் பண்ணுவாங்க. எல்லாரும் சீக்கிரம் அண்ணன் மாதிரி எல்லாரும் கை கூப்பிக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. ப்ரே பண்ணலாமா? அக்கா சொல்ல எங்கள் கூட சொல்லணும். ஓகேவா? நேராக முழங்கால் போட்டுக்கணும். ஓகேவா குட்டீஸ்? அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளை கொடுத்ததுக்கு நன்றி. இந்த நல்ல நாளை கொடுத்ததுக்கு நன்றி. இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சியில கற்றுக் கொடுக்குற பாடல் வசனம் கதை எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. மீதியான வேலையை நீங்களே பொறுப்பெடுத்துக்கோங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே சாம், ஜெபம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்னடா சொல்ற? எனக்கு கேட்க மாட்டேங்குது. என்ன சொல்ற? அடுத்து என்னது? போச்சு போ. அண்ணன் போன மாசம் ஒன்று சொன்னாங்கன்னா இந்த மாசம் மறந்து போயிருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அடுத்து என்ன சொல்லணும்னு? ப்ரேயர் முடிச்சோன்னே என்ன சொல்லணும்? என்ன பண்ணுவாங்க? அறிவில்லையா? ப்ரேயர் முடிச்சோடனே பாட்டு. பாருங்க குட்டீஸ், சாமனுக்கு எல்லாமே மறந்து போயிருது. பாட்டு சொல்லு. அப்பதான் எல்லா பிள்ளைங்களும் நல்லா கேட்பாங்க. சத்தமா சொல்லு. பாட்டு. யார் வருவாங்க? உங்களுக்கு தெரியும்ல தானே நேம்லாம்? பிராங்க்லின் அண்ணனும் வசந்த் அண்ணனும் தான். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? சூப்பரா ஆக்ஷன்லாம் போடுவாங்க. நல்லா உங்களுக்கு சிரிப்பா பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. அப்படித்தானே குட்டீஸ்? யாரெல்லாம் வராங்க சாம்? பாரு, சாமுக்கு தெரிஞ்சிருச்சு பேரு. அடுத்த வரை நீங்களே சொல்லிடுவீங்க. அப்படிதானே? ஓகே, நானே வாங்க பிள்ளைங்களுக்கு பாட்டுலாம் சொல்லி கொடுங்க. ஹாய் குட்டி, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அண்ணே எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கண்ணே. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேனே. ஓகே ஓகேண்ணே. எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆமாண்ணே, ஒரே டிராவல்ல இருக்கேன். டிராவல்ல இருக்கீங்களோ? ஆமா, லீவ் வேற விட்டாங்க பாத்தீங்களா? சரி. அதான் டிராவல்ல இருந்து. எங்க போயிட்டு வந்தீங்க? நம்ம இங்க பக்கத்துல தான், துபாய் வரை போயிட்டு வந்தேன். ஓ, துபாய் வரைக்கும்? ஆமா. போயிட்டு எப்படி வந்திருக்கீங்க? போயிட்டு சும்மா எட்டி பார்த்துட்டு வந்தேன். சரி. அதாவது நீங்க எதுல போனீங்க? நான் ஃபிளைட்ல போனேன். ஃபிளைட்ல போனீங்களா? ஆமா. ஓகே. பொதுவா தூரமா இருக்குன்னா ஃபிளைட்ல போவாங்க. ஃபிளைட்ல போவோம். இல்ல ஒருவேளை பக்கத்துல ஏதாவது தீவுக்கு நீங்க போகணும் அப்படின்னா எதுல போவீங்க? தீவுக்கு நம்ம இது போட்டு கப்பல். கப்பல்ல போவோம். அப்படித்தானே? கரெக்ட் தானே? தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா நம்ம கப்பல்ல போவோம். கரெக்டா? ஆமா. அப்புறம் தண்ணியில அப்புறம் என்ன, வேற ஏதாவது ஓட்ட முடியுமா? அண்ணே, வேற எதுவும் ஓட்டால்ட்டியும் தண்ணியில நடந்து போக முடியும் தெரியுமா? நடந்து போயிருக்காங்க. நடந்து போயிருக்காங்களா? ஆமா, அதுவும் ஒருத்தர்ல 2 பேர்ல லட்சக்கணக்கான மக்கள் நடந்து போனாங்களாம் தண்ணிக்கு, அதாவது கடலுக்கு நடுவுல. முடியுமா? நான் கூட சந்தேகப்பட்டேன். என்ன சந்தேகப்பட்டீங்க? நீங்க இன்னும் ஏதோ கலந்து போயிருக்கீங்க. நானும் இன்னைக்கு கன்ஃபார்மே பண்ணிட்டேன். நிஜமாவே உங்களுக்கு நல்லா கவனிங்க பிள்ளைங்களா. உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியுமா? அதாவது லட்சக்கணக்கான மக்கள் கடலுக்கு நடுவுல நடந்து போனாங்க. எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமா. அந்த சம்பவத்தை பத்தி தான் இந்த பாட்டு சொல்லுது. இந்த பாட்டுல இருந்து நம்ம இது என்னன்னு கத்துக்கலாமா? ஓஹோ, ரைட். கண்டிப்பா கத்துக்கலாம். ஓகே, ஷூர். நாங்க ஃபர்ஸ்ட் இந்த பாட்டை பாடுறோம். நீங்க எல்லாரும் இங்க நல்லா கவனிங்க. இன்னைக்கு உடைய தலைப்புக்கு ஏத்தால இந்த பாட்டு கரெக்டா இருக்கும். நீங்க கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. நடுக்கடலிலே பயணம், அற்புதமான பயணம், இஸ்ரவேலர் பயணம். பயணம் நடுக்கடலிலே பயணம், அற்புதமான பயணம், இஸ்ரவேலர் பயணம். படகிலே நோ, கப்பலிலே நோ, செங்கடலை பிரிய செய்து நடுவாக நடத்தினார். ஸ்தம்பம் இரவிலே அக்கினி ஸ்தம்பம், தீமை ஒன்றும் அணுகாமல் பாதுகாத்து நடத்தினார். இயேசுவை நீ நம்பிடு, உன்னையும் நடத்துவார். அண்ணே சொல்லுங்க.
சொல்லுங்க, ஏதோ 1,00,000 பேர் நடந்தாங்க. ஆமாண்ணே, இந்த பாட்டுல நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா? ஆமா. இஸ்ரவேலர்கள்னே. பின்னாடி யாருன்னு பார்த்தா பார்வோன் சேனை துரத்திக்கிட்டு வராங்க. ஆமாண்ணே. இங்க பின்னாடி இல்ல, அங்க பின்னாடி. நான் அங்க இருந்தா முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய செங்கடல். ஆமாண்ணே, பெரிய பெரிய செங்கடலா இருக்குண்ணே. ஆமா, அதை தாண்டி போறதே கஷ்டம். ஆமா. முடியுமா? எப்படி முடியும்? முடியாது. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? கடவுளுடைய உதவினால, கர்த்தர் அவங்களுக்கு உதவி செஞ்சதுனால மோசே அவருடைய கோல செங்கடலுக்கு நேரா நீட்டினாரு. செங்கடல் 2 பிளந்துச்சு, அது வழியா நடந்து போனாங்க. ஆமாண்ணே. ஆமா, இதே அதானே நம்ம கடவுளால, நமக்கு தேவனால கூடாது இதா இருக்குமானே? எஸ் எஸ், கடவுளால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. பைபிள் வசனம் அதை தான் சொல்லுது. அவரால் எல்லா விஷயமும் செய்ய முடியும். ஒருவேளை நீங்க நிறைய விஷயம், அண்ணே நான் எனக்கு இதெல்லாம் செய்ய முடியாதே, எனக்கு இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கே நீங்க சொல்லலாம். அவங்க ஸ்டடீஸ்ல இருக்கலாம், அவங்க வீட்டுல இருக்க பிரச்சனையா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் அவரால் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். அவரால் எல்லாம் முடியும். ஆமாண்ணே. அதுதான் இந்த பாட்டு நமக்கு கத்து தருது. ஓகே, இப்போ இந்த பாட்டை நம்ம 2 லைன்ஸ் அழகா கத்துக்க போறோம். அண்ணன் ஃபர்ஸ்ட் நமக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். ஓகேவானே? சேர்ந்து பாடிடலாம். ஓகே. பயணம் 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 நடுக்கடலிலே பயணம், அற்புதமான பயணம், இஸ்ரவேலர் பயணம். பயணம் 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 நடுக்கடலிலே பயணம், அற்புதமான பயணம், இஸ்ரவேலர் பயணம். படகிலே நோ நோ நோ, கப்பலிலே நோ நோ நோ, செங்கடலை பிரிய செய்து நடுவாக நடத்தினார். படகிலே நோ நோ நோ, கப்பலிலே நோ நோ நோ, செங்கடலை பிரிய செய்து நடுவாக நடத்தினார். சூப்பரா பாடிட்டீங்க. இப்ப அடுத்த சென்ஸா பாடிடலாமா? பாடிடலாமே. பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். தீங்கு ஒன்றும் அணுகாமல் பாதுகாத்து நடத்தினார். தீங்கு ஒன்றும் அணுகாமல் பாதுகாத்து நடத்தினார். இயேசுவை நீ நம்பிடு, உன்னையும் நடத்துவார். இயேசுவை நீ நம்பிடு, உன்னையும் நடத்துவார். வாவ், சூப்பரா பாடிட்டீங்க. எல்லாரும் சேர்ந்து ரொம்ப அழகா பாடிட்டீங்க. ஆமாண்ணே, ரொம்ப சூப்பரா பாடிட்டாங்க. ஆமா, அவங்க ரொம்ப அழகா பாடினதுனால சரிண்ணே. இப்போ நம்ம இந்த பாட்டுக்கான ஆக்ஷனை ரொம்ப ஃபாஸ்டா பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, சூப்பரா அழகா ஆக்ஷன் பண்ணலாமா? ஓகே, எல்லாரும் சத்தமா பாடுங்க. சரியா? ஓகே, பாடிக்கிட்டே ஆக்ஷனை கவனிங்க. பயணம் பயணம் நடுக்கடலிலே பயணம், அற்புதமான பயணம், இஸ்ரவேலர் பயணம். பயணம் 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 நடுக்கடலிலே பயணம், அற்புதமான பயணம், இஸ்ரவேலர் பயணம். படகிலே நோ நோ நோ, கப்பலிலே நோ நோ நோ, செங்கடலை பிரிய செய்து நடுவாக நடத்தினார். பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். தீமை ஒன்றும் அணுகாமல் பாதுகாத்து நடத்தினார். இயேசுவை நீ நம்பிடு, உன்னையும் நடத்துவார். ஓகே குட்டீஸ், உங்க எல்லாத்துக்கும் ஆக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் எல்லாம். சரியா? ஓகேவா? அதனால இப்போ நம்ம எல்லாரும் எலும்பி இந்த பாட்டுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ண போறோம். அப்படியே அழகா எலும்பிக்கோங்க பார்க்கலாம். வெரி குட். சூப்பர். பயணம் பயணம் நடுக்கடலிலே பயணம், அற்புதமான பயணம், இஸ்ரவேலர் பயணம். பயணம் 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 நடுக்கடலிலே பயணம், அற்புதமான பயணம், இஸ்ரவேலர் பயணம். படகிலே நோ நோ நோ, கப்பலிலே நோ நோ நோ, செங்கடலை பிரிய செய்து நடுவாக நடத்தினார். பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். தீமை ஒன்றும் அணுகாமல் பாதுகாத்து நடத்தினார். இயேசுவை நீ நம்பிடு, உன்னையும் நடத்துவார். அண்ணே,
அண்ணன் சொல்லுங்க. சொல்லவே வேண்டாம். நானும் வாரம் வாரம் பார்த்துட்டே இருக்கேன். நம்ம எப்படி இந்த பாட்டு முடிஞ்சோன்னே வா ஒண்டர்ஃபுல் சூப்பரா பண்றாங்கன்னு வார்த்தையால தான் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு நாள் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு எங்க பண்ண வச்சிடணும். ஆமாண்ணே, ரொம்ப சூப்பரா அழகா ஆக்ஷன் பண்றாங்க பிள்ளைங்க. கண்டிப்பா உங்களுக்கும் வாய்ப்பு உண்டு, நீங்க இங்க வந்து கூட ஆக்ஷன் பண்ணலாம் கண்டிப்பா. அதுக்கு நீங்க ஜோஷுவா டிவியை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே? ஆமா கண்டிப்பா. ரொம்ப சூப்பரா இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ணிட்டீங்க. இந்த பாட்டை இன்னையோட மறந்துடக்கூடாது. ஓகேவா? டெய்லியும் நீங்க வீட்டுல பாட்டு பாடி பாருங்க. சரி, அப்பதான் உங்களுக்கு மறக்காது. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சாங்கோட இன்னொரு சூப்பரான வாரத்துல நானும் அண்ணன் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். ஓகே குட்டீஸ், யாரும் பாட்டுலாம் கேட்டீங்களா? சார் நீ பாட்டு கேட்டியா? நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருந்தேன். டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருந்தானா? நாங்களும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். பாட்டு சூப்பரா இருந்துச்சுல, ஆக்ஷன்லாம் சூப்பரா இருந்துச்சுல குட்டீஸ். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாட்டுலாம். சரி சார், பாட்டு முடிச்சாச்சு, அப்புறம் என்னது? வசனம். வசனம் பாத்தீங்களா, எவ்வளவு முக்கியமான விஷயம்னா வருது. பாட்டு முடிச்சாச்சு, நல்லா ஆடியாச்சுல எல்லாரும். இப்ப நேரம் கை கட்டி உட்காந்துக்கோங்க. வசனம்னா என்ன பண்ணணும்? நோட் எடுத்துக்கோங்க, பென் எடுத்துக்கோங்க. சொல்லி கொடுக்குற வசனத்தை கரெக்டா எழுதி வச்சுக்கணும், இருப்பிட கரெக்டா எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? வசனம் இந்த பக்கம் கேட்டுட்டு இந்த காலையில விட்டுறக்கூடாது. அப்படிதானே? அப்படி பண்ணுவீங்களா நீங்க? அப்படி பண்ண மாட்டீங்க அப்படித்தானே? வசனத்தை எப்பவுமே மனசுக்குள்ள வச்சுக்கணும். தினம் தினம் ப்ரே பண்ணும் போது எஸ்ப்பா நாங்கள் அந்த வசனத்தை போய் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? இப்போ உங்களுக்கு வசனம் சொல்ல யார் வராங்கன்னு பார்க்கலாமா? வாங்க, பசங்களுக்கு வசனம் சொல்லி கொடுங்க. ஹாய் குட்டீஸ், இந்த எபிசோட்லயும் நம்ம யாரை மீட் பண்ண வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? யார? நம்ம ஈகிய மீட் பண்ண வந்திருக்கோம். ஈகி ரொம்ப ஸ்ட்ராங்கா திரும்ப வந்திருக்கு. நல்லா கவனிங்க. அந்த ஈகி கிட்ட நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டுருவோமா? ஏன்டே கொஸ்டின் கேப்பியா? ஆமா ஈகி. ஈகி, நீங்க வரும்போது எதெல்லாம் தாண்டி பறந்து வந்தீங்க? வரும்போது பெரிய பெரிய மலையை தாண்டி வந்தேன். பெரிய பெரிய மலையை தாண்டி வந்தாங்க. மேகங்களை தாண்டி வந்தேன். மேகத்தை தாண்டி வந்தீங்க. 2-3 ஃபிளைட்டை தாண்டி வந்தேன். ஓ, ஃபிளைட்டையும் தாண்டி வந்திருக்கு இந்த ஈகி. கடலு அதெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்களா? கடலை தாண்டி வந்தேன். எல்லாத்தையும் ஆறு குளம் எல்லாத்தையும் தாண்டி வந்தேன். ஓ, கடலு அப்புறம் பெரிய பெரிய மலையெல்லாம் தாண்டி இந்த ஈகி வந்திருக்கு. அப்படிதானே? ரொம்ப பவர்ஃபுல்லான ஈகியா இருக்கும் போல. ஆமா, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். உன்ன மாதிரி நினைச்சியா நீ? நான் ரொம்ப பவர்ஃபுல். ரொம்ப பவர்ஃபுல். ஆனா ஈகி, இதெல்லாம் நீ தாண்டி தான் வர முடியும். ஆனா இதெல்லாம் உருவாக்குன ஒருத்தர் இருக்கா தெரியுமா? யார் இருக்கா? அதுதான் அந்த வசனம் சொல்லுது ஈகி. அப்படியா? ஆமா ஈகி. சரி, அப்ப இந்த வசனத்தை சொல்லி தரியா எனக்கு? கண்டிப்பா சொல்லி தரேன். அப்ப அவர் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாரு. ஓகேவா? அந்த வசனத்தை நான் சொல்றேன், அதுக்கடுத்து நீ சொல்லு. ஓகேவா ஈகி? சரியா? பிள்ளைங்களா நீங்களும் சேர்ந்து சொல்லணும். ஈகியோட சேர்ந்து நீங்க சொல்லணும். ஓகேவா? சரி சரி சொல்லு. ஓகே. சமுத்திரம் சமுத்திரம் அவருடையது. அவருடையது. அவரே அதை உண்டாக்கினார். அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் அவருடைய கரம் உருவாக்கிச்சு. உருவாக்கிச்சு. சங்கீதம் சங்கீதம் 95:5. ஓகேவா ஈகி? உனக்கு புரிஞ்சா அந்த வசனத்துல இருந்து? எனக்கு எதுவுமே புரியல, நீயே சொல்லி கொடு. உனக்கு புரியலையா ஈகி? ஆமா, புரியல. நீ சொன்னல, நீ சமுத்திரத்தை கடந்து வந்த, நிறைய நிலங்களை கடந்து வந்த, இது எல்லாத்தையும் ஒருத்தர் உருவாக்கி இருக்காரு. யார் தெரியுமா? யார் உருவாக்குனா? அவர் தான் தேவன். அவர் எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறாரு. அப்ப அவர் எவ்வளவு பவர்ஃபுல்லான காடா இருப்பாரு. ஆமா, இப்ப இன்னோட பவர்ஃபுல்லான காடு தான். எஸ், உன்ன கூட அவர் தான் உருவாக்கி இருக்காருல்ல ஈகி? அவர் தான் உருவாக்கினார். ஆமா, அவர் ரொம்ப பவர்ஃபுல். ஆமா பிள்ளைங்களா, அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்மளும் பவர்ஃபுல்லா இருக்க முடியும். ஓகே, நம்ம இந்த வசனத்தை ஈகியோட சேர்ந்து நம்ம கத்துக்கலாம். ஓகே, சரி, இப்ப நம்ம சேர்ந்து சொல்லலாம்னா இன்னொரு தடவை. சமுத்திரம் சமுத்திரம் அவருடையது. அவருடையது. அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிச்சு. சங்கீதம் 95:5. ஓகே, இப்போ சொல்லுங்க. உனக்கு நான் டெஸ்ட் வைக்கேன். எனக்கா ஈகி டெஸ்ட்? உனக்கும் பிள்ளைங்களுக்கும் வைக்கேன். ஓகே ஈகி. நீ ரொம்ப பொய்யா சொல்லிட்டு இருக்க. என்ன? நீ வசனத்தை பார்த்து தானே சொல்லுத, பார்க்காம சொல்றியான்னு பார்க்க போறேன். நான் பார்க்காம தான் சொல்லுறேன் ஈகி. நீ பார்க்காம சொல்றியான்னு பார்க்க போறேன். பிள்ளைங்களும் நீயும் சேர்ந்து சொல்ல போறீங்க. நான் அதை பார்த்துட்டே இருக்க போறேன். ஓகே ஓகே ஈகி. அப்போ நாங்க பார்க்காம வசனத்தை சொல்லணும். பார்க்காம சொல்லுங்க பாப்போ. ஓகே, இந்த பிள்ளைங்க எல்லாம் ஃபாஸ்டா படிச்சிருப்பாங்க. அப்புறம் நீ பல்ப் வாங்கிடுவா பாத்துக்கோ. நான்லாம் பல்ப் வாங்க மாட்டேன், நீ வாங்காம இருந்தா சரி.
அப்படியா? ஆமா. சரி சரி, அப்ப நம்ம சேர்ந்து பார்க்காம சொல்லிடலாமா? கிட்ட நம்ம ப்ரூவ் பண்ணிடலாமா நம்ம படிச்சிட்டோம்ட்டு? பண்ணுங்க முத பண்ணிருங்க. ஓகே, சேர்ந்து நாங்க பாடுறோம்னா சேர்ந்து நாங்க வசனத்தை சொல்லுவோம். ஓகே. சமுத்திரம் அவருடையது, அவர் எதை உண்டாக்கினார்? வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிச்சு. சங்கீதம் 95:5. ரொம்ப சூப்பரா எல்லாரும் சொன்னாங்க. ஆனா நீ மட்டும் அப்பப்போ சைடுல பாத்தியா என்ன? ஏய், நான் சைடுல கேமராவை பார்த்தேன், எனக்கு கண்ணை பார்த்தேன். கண்ணு தெரியாதுன்னு சொல்லி என்ன நீ ஏமாத்தலாம் கூடாது. ஈ உனக்கு நல்லா கண்ணு தெரியும், பெரிய கண்ணா இருக்கலாம் பாரு. பெரிய கண்ணா இருக்கும், ஆனா உள்ளே எனக்கு கண்ணுக்கு தெரியாது. ஓகே, பொய் சொல்லல. பொய் சொல்லல, உண்மையாதான். ஓகே குட்டீஸ், ரொம்ப சூப்பரா வசனம் சொன்னீங்க. உங்க எல்லாத்துக்கும் ஒரு கிளாப் பண்ணிடுறேன். சூப்பர். ஓகே குட்டீஸ், இதே மாதிரி இன்னொரு வசனத்தோட நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் ஈகியை நம்ம பேக் பண்ணி அனுப்பிடலாம். பாய். என்ன குட்டீஸ், வசனம் படிச்சாச்சா? எழுதி வச்சிருக்கீங்களா? சாம், நீ வசனம் படிச்சிட்டியா? வசனம் ரொம்ப ஈஸியா இருந்து நானும் படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். படிச்சுட்டு தான் இருந்தியா? பத்தியா, நீங்க வசனம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சான். சாமே முதல்ல நீங்க படிச்சுட்டானே பார்த்துக்கோங்களேன். சரியா, அப்போ நீங்களும் படிச்சிருப்பீங்க அப்படித்தானே? ஓகே, படிச்சு உங்க அம்மாட்ட சொல்லுங்க. ஓகேவா? சரி சாம், வசனம் படிச்சாச்சு. இப்போ அடுத்து என்னது? பைபிள் ஸ்டோரி. பைபிள் ஸ்டோரி. பைபிள் ஸ்டோரி கேட்க ஆசையா இருக்கா? ஸ்டோரினா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே குட்டீஸ்? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இன்னைக்கு ஸ்டோரி யார் சொல்ல வராங்கன்னு பார்க்கலாமா? ஸ்டோரி யார் சொல்ல வரீங்க? வந்து ஸ்டோரி சொல்லுங்க. ஹாய் குட்டீஸ் சுட்டீஸ். நம்ம தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஏன் பார்த்தீங்கன்னா, அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அப்படி ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த வேதாகமத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இஸ்ரேல் ஜனங்கள்னா தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு வாக்கு கொடுத்துருந்தாங்க. என்ன வாக்கு கொடுத்துருந்தாங்க தெரியுமா? அது ஒன்றும் இல்லை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போவேன், அதை உங்களுக்கு சொந்தமாக்கி தருவேன் அப்படின்னு சொல்லி தேவன் வாக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு ஒரு தேவ மனிதனை தெரிந்தெடுத்திருந்தாங்க தேவன். யார் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, மோசே. நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த மோசே அண்ணனை தான் என்ன செஞ்சுருந்தாங்க? தேவன் தெரிந்தெடுத்திருந்தாங்க. இப்போ கர்த்தர் மோசே கிட்ட சொல்கிறாங்க, நீ போய் என்ன செய்யணும்? இந்த இஸ்ரேல் ஜனங்களை அந்த எகிப்தில் அந்த பார்வோன்ட்ட இருந்து என்ன செய்யணும்? மீட்டு நீ வந்து இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து சொல்கிறாங்க. உடனே இந்த மோசே உடனே கீழ்ப்படிந்து என்ன செய்கிறாங்க தெரியுமா? போய் பார்வோன்ட்ட நிறைய முறையிடுறாங்க. நாங்கள் இப்படி போகணும், அப்படி போகணும், அதை செய்யணும், இதை செய்யணுண்டு பயங்கரமான போராட்டம். அவங்கள கூட்டிகிட்டு வர்றது அவ்வளோ ஈஸியாக முடியலை இந்த மோசே. ஆனால் விசுவாசமாக இருந்தாங்க. எப்படியாவது தேவன் சொல்லிட்டாங்க, நான் என்ன செய்யணும்? கண்டிப்பாக அதை செய்து முடிக்கணும்னு சொல்லி இந்த இஸ்ரேல் ஜனங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அப்படி முயற்சி எடுக்கும்போது கரெக்டாக பல விதமான வாதைகள் எல்லாம் கொண்டு வந்து தேவன் உதவி செய்கிறாங்க. உதவி செய்யும்போது இவங்க வெளியில் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் தான் பார்வோனுக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் ஓடிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பார்வோனுக்கு இருக்க முடியலை. எப்படி நம்ம கீழே அடிமையாக இருந்தாங்களே, அடிமையாக இருந்துட்டு எப்படி இவங்கள போய் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவனுக்கு ஒரு எரிச்சல் அவனுக்குள்ள. எப்படியாவது அவங்கள ஏதாவது செய்யணுமென்னு சொல்லிட்டு இந்த பார்வோன் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் தான் மோசே கர்த்தர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த மாதிரி சிவந்த சமுத்திரம் இருக்க அந்த சமுத்திர கரையில் நீங்கள் என்ன செய்யணும்? போய் பாளையம் இறங்கணும், அங்கே போய் நீங்கள் தங்கணும் அப்படின்னு சொல்லி மோசேக்கு கட்டளை கொடுத்துட்டாங்க. இந்த கட்டளையை அவர் வந்து கை கொண்டு என்ன செய்கிறாரு? இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு அந்த சமுத்திர கரையில் கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. எல்லாரும் அங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பார்வோனுக்கு நியூஸ் போகுது, இந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்து போனாங்கல்ல, இந்த இடத்துல தான் போய் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்வோனுக்கு ஒரே இலக்காரமான ஒரு எண்ணம். என்னன்னா, பார்த்தீங்களா, நம்மளை ஏமாத்திட்டு போகணும்னு நினச்சாங்க, இப்படி போய் மாட்டிக்கிட்டாங்க வனாந்திரத்துலேயும் இந்த சமுத்திரத்துக்கு முன்னாடியும். என் கையிலேருந்து எவனா தப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்வோன் இவனுடைய ரதங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட 600 ரதங்கள், அதை காட்டிலும் அதிகம் எல்லாத்தையும் அவன் ஆயத்தப்படுத்திட்டான். அவனுடைய குதிரை வீரர்கள் எல்லா வீரர்களும் சேர்ந்து மொத்த படையா இங்கேருந்து நினைச்சுறாங்க, கடந்து போகிறாங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இதை அறிந்து கொள்கிறாங்க. இப்படி பார்வோன் வாரான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு, ஐயோ, நம்ம அங்கே இருக்கும்போதே நம்மளை என்னெல்லாம் செஞ்சான், நமக்கு எவ்வளவோ வேலைகளை என்ன செஞ்சான், கூட்டி தந்தான், சாப்பாடு சரியாக தரல, எவ்வளவோ கொடுமைப்படுத்தினாங்களே, இப்போ வந்து அவன் நம்மளை பிடிச்சிட்டான்னா நம்மளை கண்டிப்பாக என்ன செஞ்சிருவான்,
கொன்னே போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போய் மோசேட்ட போய் எல்லாரும் சத்தம் போடுறாங்க, முறுமுறுக்குறாங்க. மோசே என்னப்பா இப்படி பண்ணிட்ட? நாங்கள் பாட்டு அங்கே என்னத்தையாவது சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம், 3 வேலையை சாப்பிட்டுட்டு வேலையை பார்த்துட்டு கிடந்திருப்போம். இப்படி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டிய, அங்கே எங்களை புதைக்க இடம் இல்லைண்டா இங்கே கொண்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி பயங்கரமாக முறையிடுறாங்க. இந்த மோசே உடனே கர்த்தர் மேலே பயங்கர விசுவாசம் உள்ள மோசே என்ன சொல்கிறாரு உடனே, நீங்கள் ஏன்ப்பா இப்படி பயப்படுறீங்க? நம்ம கூட இருக்கிற தேவன் எவ்வளோ பெரியவர் தெரியுமா? இதெல்லாம் போய் இன்று நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியனை நம்ம நினைச்ச மாட்டீங்க, காணவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு நம்ம தேவன் நம்மளை ரட்சிப்பாருப்பா, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோசே பயப்படாம விசுவாசத்தோட சொல்றாரு. அதை சொன்ன உடனே மறுபடியும் அவங்களுக்கு அது புரியல. இப்போ மோசே போய் கர்த்தர்கிட்ட நிற்கிறாரு. கர்த்தர் சொல்ற, என்னப்பா நீ சின்ன பையன் மாதிரி மறுபடியும் ஏன்டே வந்து நிற்கிற? நான் தான் எப்படி நடத்துவேன்னு உனக்கு தெரியும்ல, நான் வாக்கு கொடுத்தேன்னா அதை மாறவே மாட்டேன்ல, நீ போப்பா, நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க, நீ போங்க, அதெல்லாம் நான் எப்படி நடத்துவேன் தெரியுமா? இஸ்ரேல் ஜனங்கள் இந்த செங்கடலை 2ஆ பிளந்து நான் நடத்த போகிறேன், நீங்கள் எல்லாரும் அதை பார்க்க போகிறீங்க, அந்த பார்வோனும் பார்க்க போகிறான், அந்த பார்வோன் அதில் கொல்ல போகிறேன், நான் அவங்கள என்ன செய்ய போகிறேன், அந்த கடல் உள்ளே அவங்க என்ன செய்ய போகிறாங்க, மடிந்து போகிறாங்க, நீ போப்பா, நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து என்ன செய்றாங்க, மோசையை பலப்படுத்துறாங்க. உடனே மோசே எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க, ரெடி ஆயாச்சு. இப்போ மோசே கர்த்தர் மேல பாரத்தை போட்டு ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு எண்ணம் இருக்குல்ல, எப்படி கடல் பிளக்கும்னா எப்படிப்பா அது பிளக்கும், கடல் எப்படி பிளக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கும். ஆனாலும் மோசே என்ன செய்யல, கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் விசுவாசத்தோட செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு, கையை சமுத்திரத்துக்கு நேரம் நீட்டுறாரு. நீட்டின உடனே செங்கடல் அப்படி கீழ்காத்து அடிச்சு செங்கடல் அப்படி பிளந்து 2 சைடும் மதில் போல நின்றுச்சான். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அதில் வெட்டாந்தரை, யோசிச்சு பாருங்களேன், வெட்டாந்தரையில் நடந்தாங்களாம். அது வெறும் காஞ்சி போன தரை, அப்படி எப்படி இருக்கும், சின்னதாக மழை பெஞ்சாலே என்ன செஞ்சிடும், தண்ணி கிடக்கும், 4 நாள் சவதி கிடக்கும், அப்படி தானே. ஆனால் அங்கே பாருங்க, அவ்வளவு கடல் இருக்குது, அந்த கடல் பிளந்தோடனே வெட்டாந்தரையில் நடந்தாங்களாம். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல தம்பி தங்கச்சி, அந்த மாதிரி வெட்டாந்தரையில் நடந்து போகிறாங்க. இந்த பார்வோன் வந்து பார்க்குறான், இது என்ன இப்படி ஆச்சரியமாக இருக்குது, நானும் போவேன், எப்படியாவது அவங்களை என்ன செய்வேன், கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி இன்னும் அவனுடைய இருதயம் கடினப்பட்டு எப்படியாவது இந்த இஸ்ரவேலர்களை என்ன செய்வேன், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ரதங்களோடு சேர்ந்து இறங்கியாச்சு உள்ள. இவங்களும் போகிறாங்க, அவங்களும் போகிறாங்க. ஆனால் இவங்களோட இஸ்ரேல் ஜனங்களோட கர்த்தர் இருக்கிறாரு பார்த்தீங்களா? அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லா நேரமும் கர்த்தர் துணை நின்னார். எப்படின்னா இரவு நேரத்தில் கூட அவங்க நடந்தாங்க, வெளிச்சம் இருந்துச்சு. ஆனால் இந்த பார்வோன் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படிலாம் ஒன்றும் துணையே கிடையாது. இவங்க கரெக்டாக போவாங்க, என்ன செஞ்சிருவாங்க, அந்த உருளைகள் அந்த ரதத்தில் உள்ள டயர் மாதிரி இருக்குல்ல, டயர் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன செஞ்சிடும், கலண்டு ஓடிடும். அவங்க அதை சரி பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே பெரும்பாடாயிரும். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் இங்கேருந்து அங்கே போய் ஏறவும் மோசையை பார்த்து கர்த்தர் சொல்கிறாங்க, நீ கையை என்ன செய், இந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு, அப்போ நான் என்ன செய்வேன், இந்த சமுத்திரத்தை அதில் பார்வோனை என்ன செய்வேன், அழிச்சு போடுவேன்னு சொல்லி அந்த உருளைகள்லாம் உருண்டு எல்லாம் இவங்களுக்கு பாதகமாக இருக்கும்போதே அந்த பார்வோனுடைய ஆர்மியில் எல்லாரும் சொல்கிறாங்க, பாத்தியாப்பா அவங்க கூட யார் இருக்கிறான் பாத்தியா, கர்த்தர் துணை செய்கிறாருப்பா, கர்த்தர் துணை செய்கிறாரு, அதனால தான் அவங்க இப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பார்வோனோட ஆர்மியில் எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ மோசே கையை நீட்டுறாரு. நீட்டின உடனே அந்த தண்ணீர் என்ன செஞ்சுது, மறுபடியும் அவங்க மேலே புரண்டு ஓடி அவங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சுது, அழிச்சு போட்டுது. நல்லா யோசிச்சு பார்க்கணும் தம்பி தங்கச்சி, எவ்வளவு இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் தம்பி தங்கச்சி. நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாதுல்ல. நம்ம என்ன கேட்போம் ஆண்டவர்கிட்ட, நம்ம வந்து என் படிப்பு நல்லா வரணும், எனக்கு இது வேணும் அது வேணும், அப்படி சின்ன சின்ன காரியம் தானே கேட்போம். ஆனால் நீங்கள் பாருங்களேன், அன்னைக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் எவ்வளவு அழகாக நடத்துனாரு பார்த்தீங்களா? நீ சாதாரணமாக நினைக்கக்கூடாது தம்பி தங்கச்சி, நீ கடல் அலையில் போய் நம்ம நிற்கிறோம் அப்படி தானே, அந்த கடல் அலையே கொஞ்சம் வேகமாகிடுச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், நம்மளே இழுத்து கீழே போட்டுரும். அந்த அளவுக்கு அது ரொம்ப வீரியம் கொண்டது. ஆனால் அப்படிப்பட்ட கடலையே 2ஆ பிளந்து இஸ்ரேல் ஜனங்களை அதுவும் வெட்டாந்தலையே நடத்துனாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? இன்னைக்கு இப்படிப்பட்ட தேவன் உன்னோடும் என் கூடயும் இருக்கிறாங்க தம்பி தங்கச்சி. நீ அதை மறந்துடவே கூடாது, எந்த ஒரு விஷயத்துலையுமே கலங்கி போயிடக்கூடாது. ஒருவேளை இப்போல்லாம் நிறைய நோய்கள் வந்து என்ன செய்யாது, குணமாகாதுன்னு சொல்லிடுவாங்க டாக்டர்லாம். இனிமேல் இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, கேன்சரா இதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா, மருந்தே கிடையாது, இது என்னப்பா கொரோனா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, மருந்தே கிடையாது, அது வந்துட்டுனா டெத்து தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கூட இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கொண்டீங்க, அப்படி தானே? அதனால் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அது கேன்சராக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மருந்து இல்லைனாலும் சரி, அந்த நோய் என்ன செய்யும்,
குணமாகும் தம்பி தங்கச்சி. அதனால் நீ இனிமே பயப்படாமல் எதை குறித்தும் கலங்காமல் தேவன் என் கூட இருக்கிறாரு, அவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு, அவர் என்ன எல்லா விதமான அற்புதங்களையும் செய்து என்ன செய்வார், என்னை காப்பாற்றுவார்னு சொல்லி நீ நம்பினா கண்டிப்பாக தேவன் உன் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்வாங்க. ஓகேவா தம்பி தங்கச்சி? நீங்கள் இதே மாதிரி நீங்கள் விசுவாசமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்து இதே மாதிரி ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடத்து விடைபெறுகிறேன். டாட்டா. ஓகே குட்டீஸ், எல்லாரும் பைபிள் ஸ்டோரி கேட்டிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பைபிள் ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா வாரம் நம்ம கரெக்டாக கேட்டுட்டு வரோம். அப்படிதான் குட்டீஸ், பைபிள் ஸ்டோரியை கரெக்டாக கவனமாக நிறைய நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்? சார் நீ கேட்டியா? கதை பிடிச்சிருந்துச்சா உனக்கு? சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்துச்சா? அடுத்து என்ன சார் பார்க்க போகிறோம் நம்ம? பொதுக்கதை. பொதுக்கதை. இதுவும் அடுத்த ஒரு ஸ்டோரி, ரொம்ப ஜாலி இல்லை? ஒரு ஸ்டோரிக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்டோரி வரப்போகுது, அப்படி தானே? சரி, நமக்கு பொதுக்கதை சொல்ல யார் வரான்னு பார்ப்போமா? பொதுக்கதை சொல்ல வாங்க. ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நான் கடவுளுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ரைட், ஓகே. இப்போ நம்ம ஒரு பொதுக்கதை கேட்க போகிறோம். சரியா? பாட்டு படித்தாச்சு, வசனம் முடித்தாச்சு, அடுத்தது பைபிள் கதையும் கேட்டாச்சு. பொதுக்கதை கேட்குறதுக்கு எல்லோரும் ஆர்வமாக இருக்கீங்களா? ரைட். இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது ஜார்ஜ் முல்லர் அப்படின்னு ஒரு அண்ணனோட வாழ்க்கை வரலாறை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஜார்ஜ் முல்லர்னு ஒரு அண்ணன் ஜெர்மனி தேசத்தில் இருந்தாங்க. சரியா? அந்த அண்ணன் அவங்களுடைய சிறு வயதுலேருந்து அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப கிறிஸ்தவ இதில் தான், கிறிஸ்தவ குடும்பம் தான் அவங்க அப்பா அம்மா. ஆனால் இந்த அண்ணன் இயேசுவுக்கும் இந்த அண்ணனுக்கும் சம்மந்தமே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு துன்மார்க்கமான ஜீவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணன் என்னென்ன கெட்ட பழக்கம்லாம் உண்டோ எல்லா பழக்கத்துலேயும் அந்த அண்ணன் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுடைய ஃப்ரெண்டு, ஆமாம் உனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அதில் உன் கூட இருக்கிறவங்களாம் ஆனால் நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க. என்ன, சண்டே கிளாஸ் போவீங்க, எல்லோரும் பாட்டெலாம் படிப்பீங்க, சாயங்கால நேரத்தில் விளாடுவீங்க, ஆனால் நீங்கள் எதுவும் கெட்ட வார்த்தைலாம் பேச மாட்டீங்க, சண்டை போட மாட்டீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய மாட்டீங்கல்ல, நீங்களாம் குட் பாய்ஸ் தானே? அதே மாதிரி அந்த அண்ணனுக்கு ஒரு குட் ஃப்ரெண்ட் இருந்தாங்களாம். அவங்க பேர் பீட்டர்னு சொன்னாங்க. சரியா? பீட்டர்னு அண்ணன் படித்தேன் ஒரு புக்கில். அந்த பீட்டர் அண்ணன் இவங்கள ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. நம்மெல்லாம் எங்கேயாவது சண்டே கிளாஸ், விபிஎஸ் அப்படிலாம் போவோம்ல, அதே மாதிரி அந்த அண்ணனும் இந்த ஜார்ஜ் முல்லர் அவங்கள ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த கூட்டத்தில் படித்த பாட்டு, வசனம், கதை, ப்ரேயர், அந்த மெசேஜ் எல்லாம் இந்த அண்ணனை ரொம்ப தொற்றுச்சு. இந்த அண்ணன் வாழ்க்கையை அப்படியே இவங்களுக்கு இயேசப்பா மனசுக்குள்ளே பேச ஆரம்பித்தாங்க. அதனுடைய வாழ்க்கைகள்லாம் அப்படியே எடுத்து காமிச்சாங்க. ஓ, நம்ம இவ்வளோ துன்மார்க்கமான ஜீவியத்தில் இருக்கமேன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து அந்த அண்ணன் இயேசுக்காக வாழ ஆரம்பித்தாங்க. இப்படியே நாட்கள் கடந்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த அண்ணன் வாழ்ந்த அந்த தேசத்தில் ஒரு பெரிய கொள்ளை நோய் வந்துச்சு. அந்த கொள்ளை நோயில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. நிறையா குட்டி குழந்தைகள்லாம் அம்மா அப்பா இல்லாமல் அனாதை ஆகிட்டாங்க. ஒரு சிலருக்கு அப்பா இல்லை, ஒரு சிலருக்கு அம்மா இல்லை, ஒரு சில பிள்ளைகளுக்கு 2 பேருமே இல்லை. இந்த மாதிரி நிறைய அனாதைகளாக இருந்தாங்க. நிறையா பிணங்கள் அந்த ஊரில். அப்போ இது கிட்டத்தட்ட எப்போன்னா 1800 வருஷத்தில் நடந்துகிட்டு இருந்த சம்பவம். சரியா? அந்த டைமில் நிறைய மெடிக்கல்லாம் கிடையாதுல்ல, இப்போ உள்ள மாதிரி டாக்டர்ஸ் வசதிகள்லாம் இருந்திருக்காது. அதனால் அந்த நோய்க்கு உடனே மருந்துகள்லாம் கண்டுபிடிக்க முடியல. அந்த நோய் வந்தவங்கலாம் இப்படி இறந்து போயிடுறாங்க. இதில் நிறையா பிள்ளைகள் அனாதை ஆனோடனே இந்த அண்ணனுக்குள்ளே ஒரு பயங்கர பாரம். இந்த அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா, நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு, ஏசப்பா நான் இந்த அனாதையாக உள்ள பிள்ளைகள்லாம் எடுத்து படிக்க வைக்கிறதுக்கோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கோ இதை மாதிரி உதவிகள் செய்யலான்னு எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப ஆர்வமாக இருக்குது, ரொம்ப அக்கறையாக இருக்கிறேன். ஆனால் ஒன்று, நான் இவங்களை ஆண்டவரை எடுத்து நான் உமக்காக வளர்ப்பேன், அவங்கள இந்த உலக பிரகாரமாக படிக்க வைப்பேன், அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்ல ஆண்டவரை ட்ரெஸ்ஸு கொடுக்கணும், இந்த மாதிரியெல்லாம் செய்யணும். ஆனால் நான் எக்காரணத்தை கொண்டும் யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன், யார்கிட்டையும் கையேந்தி அந்த பிள்ளைகளுக்காக நான் நிற்க மாட்டேன், நீங்கள் தான் எல்லா தேவையும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் ஒரு வைராக்கியத்தோடு ப்ரேயர் பண்ணிட்டு அந்த வேலையை செய்கிறதுக்கு இறங்கினாங்க. சரியா? அப்படி இறங்கி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அனாதை பிள்ளைகளாக சேகரித்து கிட்டத்தட்ட ஒரு 300 பிள்ளைகள் கிட்ட வந்துட்டாங்களாம். 300 பிள்ளைகள் அந்த அண்ணன் எடுத்து ஒரு வாடகைக்கு ஒரு வீடு பார்த்து அந்த வீட்டில் வச்சு அந்த பிள்ளைகளை பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த அண்ணனுக்கு வாடகை கொடுக்க முடியல, இந்த பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க முடியல, இப்படியே போயிட்டே இருக்கும்போது ரொம்ப கஷ்டத்தில். ஆனால் தேவன் அன்றன்று உள்ளதை அன்றன்றைக்கு சந்திச்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. ஏசப்பா மிகப்பெரியவரில், ஆமாம் அன்னன்னைக்கு என்னென்ன தேவையோ அதை அன்னன்னைக்கு ரொம்ப அற்புதமாக அதிசயமாக ஆண்டவர் யாரையாவது கொண்டு சந்திச்சுட்டே இருந்திருக்காங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வாடகை கொடுக்க வழி இல்லாமல் அந்த வீட்டையும் காலி பண்ண சொல்லிட்டாங்களாம்.
இவங்க நல்லா ப்ரேயர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் கடவுள் வந்து அவங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு பெரிய இடத்த காமிச்சு அந்த இடத்த வாங்கி அதில் நிறையா பில்டிங்ஸ் கட்டி இன்னும் கூடுதலாக பிள்ளைகளை சேர்த்து அவங்க வந்து நிறையா பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் வந்து அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழியே இல்லையா. ஆனால் லஞ்ச் டைம் வந்துருச்சு. எல்லாரும் வந்து அந்த டைனிங் ஹாலில் எல்லாம் ஒன்றா கூடிட்டாங்களாம். அவங்க எப்பவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வழக்கம் போல் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்களாம். நீங்களும் ப்ரேயர் பண்ணுவீங்களா அப்படி? ஆமாம், நமக்கு என்ன தந்தாலும் நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும், சரியா? அப்படி அவங்க ப்ரேயர் பண்ண உட்காந்து ப்ரேயரும் ஆரம்பிச்சிட்டாங்களாம். ப்ரேயர் ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து கதவை டொக் 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 அப்படின்னு தட்டுற சவுண்டு கேட்டுச்சான். ஆமாம், போய் திறந்து பார்த்தா ஒரு பேக்கரியிலேருந்து ஒரு அங்கிள் நிறையா ப்ரெட்டாக கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு முந்தின நாள் கனவுல ஏசப்பா போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹோம் இருக்குது, அந்த ஹோமில் என்னுடைய பிள்ளைகள் நிறையா பேர் இருக்காங்க, அவங்க பசியாக இருக்காங்க, நீ நாளைக்கு அவங்களுக்கு ப்ரெட்டு கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த அங்கிள் கொண்டு வந்து ப்ரெட்டை கொடுத்துட்டு, இதை மாதிரி எனக்கு நைட்டு ஆண்டவர் வந்து கனவுல எனக்கு சொன்னாங்க, அதனால் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ப்ரெட்டை கொடுத்தோன்னே இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம், பயங்கர ஆச்சரியம். ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக ஒருத்தர் வந்து தன்னுடைய பால் கொண்டு வந்த கேன்லாம் கொண்டு வந்து வச்சாராம். உடனே இவங்க ஒரே இது, நீங்கள் எதுவும் இடம் மாறி வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை நான் இப்படி ஒரு இடத்துக்கு மில்க்கு கொண்டு போகிறேன், என்னுடைய வண்டி வெஹிக்கிள் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு, இனிமேல் நான் அதை சரி பண்ணி திரும்ப அந்த இடத்துக்கு டெலிவரி பண்ணேன்னா ரொம்ப நேரம் ஆயிரும், அதுக்குள்ளே பால்லாம் கெட்டு போயிடும், அதான் இங்கே கேட்கும்போது இங்கே ஒரு ஹோம் இருக்குதுன்னு சொன்னாங்க, இந்த ஆசிரமத்துக்கு சரி என்னுடைய பால் பிரயோஜனமாக இருக்குமேன்னு சொல்லி இங்கே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னோடனே பயங்கர ஹாப்பி அவங்களுக்கெல்லாம். எல்லா பிள்ளைகளும் கடவுளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது அந்த அண்ணாச்சி வந்து இது போக நிறையா ஊழியங்களும் செஞ்சுட்டே இருந்தாங்க. அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்களாம். அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதே மாதிரி பிள்ளைகளுக்கு நிறையா இது பண்ணுறாங்க. அது போக நிறையா மிஷினரிஸ்க்கு சப்போர்ட் பண்ணி நிறையா மிஷினரிஸை வேறு அனுப்பிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய 70 வயசு அந்த காலத்துக்குள்ளே அவங்க நிறைய தேசங்கள் சுற்றி ஆண்டவரை பற்றி நிறைய இடங்களில் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஊழியங்களை செஞ்சுட்டே இருந்தாங்களாம். அவங்க பைபிளை எத்தனை முறை வாசித்திருக்காங்க தெரியுமா? அண்ணன் அதில் படித்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆமாம், நீங்கள்லாம் பைபிள் வாசிப்பீங்கள்ல டெய்லி? ஆமாம், யாரெல்லாம் பைபிள் வாசிப்பா? ஒரு நாளைக்கு எத்தனை வசனம் வாசிப்பீங்க? 5 வாசிப்பீங்களா, இல்லை 10 வாசிப்பீங்களா, சிலர் ஒரு அதிகாரம் வாசிப்பீங்களா? அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில் மொத்தத்தில் 200 முறை பைபிளை படித்து முடிச்சிருக்காங்களாம். ஆமாம், 200 முறை படிச்சிருக்கிறதுல 100 தடவை வந்து ஃபுல் டைம் வாசிக்கும்போது நீல் டவுனில் நின்னே வாசித்திருக்காங்களாம். ஆமாம், நேர் முழங்காலில் நின்று தான் அவங்க பைபிள் வாசிப்பாங்களாம். அப்படி நேர் முழங்காலில் நின்று பைபிளை மொத்தத்தில் 100 டைம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நீனும் நானும் அப்படி நேர் முழங்காலில் நின்று என்னைக்காவது பைபிள் வாசித்திருக்கிறோமா? ஆமாம், அப்படி அவங்களுக்கு வந்து பைபிளுடைய வார்த்தைகளை படிக்க 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 ஏசப்பா அவங்க மனசில் கிரியை செஞ்சு அவங்கள மென்மேலும் உயர்த்திட்டே வந்திருக்காங்க. ஆமாம், நீனும் இதே மாதிரி தான் உன்னால் முடிந்த அளவுக்கு அவனுடைய வசனங்களை உட்கொண்டு அனுதினம் மன்னா நமக்கு எப்படி உலக பிரகாரமான வயிற்றுக்கு நமக்கு சாப்பாடு தேவையோ, நம்ம உலக பிரகாரமாக ஜீவிக்கிறதுக்கு எப்படி நமக்கு ஆண்டவரே அந்த உணவு தேவையோ, அதே மாதிரி உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மன்னா தேவை. அந்த மன்னா எது மூலியமாக கிடைக்கும்? ஆமாம், கடவுள் கொடுத்துருக்கிற நம்மளுடைய வேத வசனம்தான் நமக்கு அனுதின மன்னா. நீ டெய்லி எப்படி சாப்பாடுக்கு முக்கியம் கொடுக்குறியோ அதை விட அதிகமாக பைபிள் வாசிக்கிறதுக்கும் ப்ரேயர் பண்ணுறதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தனா கடவுள் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மைகள்னால உன்னை நிரப்புவார். ஓகேவா குட்டீஸ்? இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஆமாம், நீங்களும் எனி டைம் எது செஞ்சாலும் எப்போனாலும் சரி உங்களால் முடிந்த அளவுக்கு ப்ரேயர் பண்ணி ஏசப்பாவை உங்களுக்கு உறுதுணையாக வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லா காரியங்களிலையும் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆமாம், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. அன்றன்றைக்குள்ள தேவைகளை நீங்கள் ஏசப்பாட்ட சொல்லுங்கள். ஏசப்பா உங்களுக்கு அதை ஏற்ற வேளையில் சரியான நேரத்தில் உங்களுக்கு 2 தனையாக கூட தருவாங்க. ஆமாம், எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கா? ஓகேவா? சரி, ரைட். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட அண்ணன் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். என்ன குட்டீஸ், பொது கதை கேட்டிங்களா? சார் நீ கேட்டியா? சூப்பரா இருந்தது. பொது கதை அண்ணன் கேட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்னது? எல்லாத்துக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு செக்ஷன், அப்படிதானே? கொஸ்டின் எப்படா சொல்லுவாங்க, நம்ம எப்படா ஆன்சர் பண்ணணும். எனக்கு நான் எல்லா கொஸ்டின் தெரியல, நல்லா நோட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு இருக்கீங்களா எல்லாரும்? ஓகே, அக்கா கொஸ்டின் கேட்கட்டுமா? கவனமா கவனிங்க, ஓகேவா?
ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஒரு இல்ல அமைச்சு ஒரு ஐயா நடத்துனாங்க, அப்படித்தானே? கவனிச்சிங்களா கதைய? அந்த ஐயாவோட பெயர் என்னது? அக்கா மறுபடியும் சொல்றேன். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஒரு இல்லம் நடத்துனாங்க ஒரு ஐயா. அந்த ஐயாவோட நேம் பெயர் என்ன? ஓகேவா? அம்மா எனக்கு தெரியும். டேய் சும்மாடா, நம்மளாம் கதை சொல்றோம், அவங்க தான் ஆன்சர் பண்ணணும். நீ சொல்லிடாதானே ஆட்டையும். நீங்களே கவனிச்சு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா குட்டீஸ்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்ச உடனே கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உடனே ஃபாஸ்ட்டாக கடற்கரை ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா குட்டீஸ்? உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸ் இருக்கு. ஓகேவா? நீ ஆட்டையே சொல்லிடாத ஆன்சரை. ஓகே குட்டீஸ், நம்ம சஞ்சய் ஜாமோட கடைசி வந்தாச்சு. கடைசி வந்தால் என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். சண்டே ஜாம் முடிவுக்கு வந்தால் என்ன பண்ணணும்? எனக்கு கேட்குது. ஒரு குட்டி பாப்பா சூப்பராக சொல்லிட்டாலே ப்ரேயர் பண்ணணும், அப்படிதானே? ப்ரே பண்ணால் என்ன பண்ணணும்? நீங்களே ரெடியாக இருங்க பார்ப்போம். நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். கரெக்ட். ஃபஸ்ட்டு முழங்கால் போடணும், கையை கூப்பணும், கண்ணை மூடணும். ப்ரே பண்ணலாமா குட்டீஸ்? சரியா? நீங்கள் சொல்கிற ப்ரேயரை தினமும் நீங்கள் வீட்டில் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? தினமும் நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணும் போதும் இதே மாதிரி அம்மாட்ட, அம்மா நானும் ப்ரே பண்ணுறேன், எனக்கும் ப்ரே பண்ண தெரியும், அக்கா சொல்லி கொடுத்துருக்காங்க, அண்ணன் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணணும்னு. ஓகேவா குட்டீஸ்? இப்போ கண்ணை மூடலாமா? ப்ரே பண்ணலாமா? கண்ணை மூடுங்க. சாம் கண்ணை மூடு. ஸ்தோத்திரம் ஏசப்பா, இந்த நல்ல நாளை கொடுத்ததுக்கு நன்றி. இந்த நல்ல நாளை கொடுத்ததுக்கு நன்றி. இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சியில சொல்லி கொடுத்த அனைத்து ப்ரோக்ராமும் எனக்கு பிரயோஜனமா இருந்தது. இன்னும் நிறைய வசனம் கத்துக்க கிருபை கொடுங்க. மீதியான வேலையை நீங்களே பொறுப்பெடுத்துக்கோங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம முடிச்சாச்சு. ஓகேவா? ப்ரே பண்ணி முடிச்சாச்சு. நம்ம அடுத்த வாரம் புதுசா கதை வசனம் எல்லாம் கத்துட்டு வரலாம். ஓகேவா? until then உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜபாக்கா அண்ட் உங்கள் சாம். பாய். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழ்ந்தே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குவே, மனமகிழ்ச்சி பொங்குவே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.